Hi friends, welcome to Sana Recipes. இன்னைக்கு Sana Recipesல Bisbelabath தாங்க செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Sana Recipesஐ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Sana Recipesஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ Bisbelabathக்கு தேவையான மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். பேன் லைட்டா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 7-8 மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மசாலாவெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு ட்ரை கோகனட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மசாலா பொருட்கள்லாம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுங்க. இப்போ இதை அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3/4 கப் அளவுக்கு அரிசியும் 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாங்க. 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. 4 விசில் வந்துச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பும் சாதமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். குக்கர் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் லைட்டாக ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியை நறுக்குன்னா ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பழம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கேரட்டை பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீள்வாக்க நறுக்கி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து மசாலா பவுடரில் ஆட் பண்ணல, அதனால் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு விசில் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. ஒரு விசில் வந்துச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கணுன்னா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ப்ரெஷர் முழுசாக அடங்குச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அதாங்க பிசிபலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பொடியை நறுக்கி வச்சுக்க கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிசிபலாபாத் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சனா ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.